இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகளுக்கு அநீதி இழைப்பதை இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேசிய விவசாயிகள் தினத்தில் மத்திய அரசுக்கு கார்கே வலியுறுத்தல். வெளிப்படைத்தன்மையை ஒழிக்க தேர்தல் நடத்தை விதிகளில் சீர்திருத்தம். மிக பெரும் அச்சுறுத்தலை மக்களாட்சி எதிர்நோக்கியுள்ளதாக ஸ்டாலின் எச்சரிக்கை. 5 மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்வில் அனைவரும் தேர்ச்சி என்ற நடைமுறை ரத்து. மத்திய அரசின் அறிவிப்பால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. அரசு ஊழியரின் சொத்துக்கள், கடன் விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல, பொதுமக்கள் அறிந்து கொள்ள உரிமை உள்ளதாக உயர் நீதிமன்றம் திட்டவட்டம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை. வணக்கம். மத்திய பாஜக அரசு இனியாவது விவசாயிகளுக்கு அநீதி இழைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த சரண் சிங் நிலச்சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளின் நலனுக்கு ஆதரவாக செயல்பட்டார். அவரை கௌரவிக்கும் விதமாக கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் அவரது பிறந்த நாள் தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது பிறந்த நாளான இன்று வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கோரி பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் டெல்லி நோக்கி செல்லும் போராட்டத்தை நடத்தினர். ஏற்கனவே விவசாயிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 3 புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் பெற்றது. எனினும் குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எட்டப்படும் என மத்திய அரசு அறிவித்த நிலையில் இன்று வரை அவ்வாறு விலை நிர்ணயிக்கப்படவில்லை. இந்நிலையில் தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படும் முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளை பாஜக பிடிவாதமாக பின்பற்றி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதனை கைவிட்டு விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஏற்கனவே அளித்த வாக்குறுதியை இனியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகளில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தத்தால் மக்களாட்சி மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின்படி மத்திய சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் பொதுமக்களின் ஆய்வுக்கு கிடைக்கும் ஆவணங்களை கட்டுப்படுத்தும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் 1961 விதி 93 பிரிவு 2 சில திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இனி ஆவணங்கள் மட்டும் பொதுமக்கள் ஆய்வுக்கு வழங்கப்படும் என்றும் சிசிடிவி மற்றும் வீடியோ பதிவுகள் வழங்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதி 93 பிரிவு 2 செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தத்தால் பாஜக ஆட்சியில் மக்களாட்சி மிக பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட வாக்குச்சாவடியின் சிசிடிவி காட்சிகளை வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து இந்த திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிசிடிவி பதிவுகள் மற்றும் இதர ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தின் கூறுகளில் ஒன்றை பாஜக அரசு அளித்துள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். ஒன்றிய அரசின் பயம் ஹரியானா தேர்தலோடு நிற்கவில்லை என்றும் அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெற்ற பொய்யான வெற்றி கடும் எதிர்ப்புக்கு ஆளாகி இருப்பதால் அடைந்துள்ள பதற்றத்தின் எதிரொலியாகவே இது உள்ளதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது அமைப்பின் சுதந்திரத்திற்காக போராடுவதற்கு பதிலாக திரு மோடி அரசின் அழுத்தத்திற்கு தேர்தல் ஆணையம் மனமுவந்து பணிந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் நியாயமான தேர்தல் எனும் தனது குழந்தையையே தேர்தல் ஆணையமே உருக்குலைத்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடைபெறுவதன் மீது தொடுக்கப்பட்டுள்ள மக்களாட்சிக்கு விரோதமான இந்த தாக்குதலை ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் உள்பட அனைத்து கட்சிகளும் எதிர்க்க முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாடு முழுவதும் மத்திய பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்வில் அனைவரும் தேர்ச்சி என்ற நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது மாணவர்கள், பெற்றோர் மற்றும் கல்வியாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி முறையில் பல்வேறு மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ள மத்திய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியது. அதில் இடம்பெற்றுள்ள பல்வேறு திட்டங்களுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனிடையே கல்வி உரிமை சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதன் அடிப்படையில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்வில் அனைவரும் தேர்ச்சி என்ற நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசின் கல்வித்துறை செயலாளர் திரு சஞ்சய் குமார் தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசின் கீழ் செயல்படும் 3000க்கும் மேற்பட்ட கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளிகளில் இந்த புதிய உத்தரவு வரும் கல்வியாண்டு முதல் கடைபிடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிப்பதற்காக இந்த மாற்றம் கொண்டுவரப்படுவதாகவும், அதன்படி 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் தோல்வியடைந்தவர்களுக்கு 2 மாதங்களில் துணைத் தேர்வு நடத்தப்படும் என்றும், அதிலும் தோல்வியுற்ற மாணவர்கள் அதே வகுப்பில் தொடர வேண்டும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இதனிடையே இந்த புதிய நடைமுறையால் பள்ளி குழந்தைகளின் கற்றல் திறன் பாதிக்கப்படும் என்றும், இடைநிற்றல் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பள்ளி கல்வி பொதுப்பட்டியலில் உள்ளதால் இந்த விவகாரத்தில் மாநில அரசுகள் முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியரின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என்றும், பொதுமக்கள் அவற்றை அறிந்து கொள்ள உரிமை உள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்வளத்துறை உதவி பொறியாளராக பணியாற்றிய காளிப்பிரியன் என்பவருக்கு சொந்தமான சொத்துக்கள், கடன்கள் உள்ளிட்ட விவரங்களை கேட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் திம்மபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் இந்த தகவல்கள் அரசு ஊழியரின் தனிப்பட்ட விவரங்கள் எனவும், தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அவை விலக்களிக்கப்பட்டவை எனவும் கூறி தகவல்கள் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து திரு காளிப்பிரியன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி CV கார்த்திகேயன் முன் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது, மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு திருமூர்த்தி, தகவல் உரிமை சட்டம் 8வது பிரிவின் கீழ் சில தனிப்பட்ட தகவல்கள் வழங்க விலக்களிக்கப்பட்டிருந்தாலும் அரசு பணி சார்ந்த தகவல்களை வழங்கலாம் என்று கூறினார். அரசு ஊழியர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வது பொதுமக்களின் அடிப்படை உரிமை என்று அவர் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, அரசு ஊழியர்களின் பணியை பாதிக்க செய்யும் தகவல்கள் பாதுகாக்கப்படக்கூடியவைதான் என்ற போதும் அரசு ஊழியர்களின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் கூறினார். பொதுமக்களின் பரிசீலனையில் இருந்து அவற்றை பாதுகாக்க முடியாது என திட்டவட்டமாக அவர் தெரிவித்தார். சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என கூறிய நீதிபதி, தகவல்கள் வழங்க மறுத்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த விவகாரத்தை மீண்டும் மாநில தகவல் ஆணையத்துக்கு அனுப்பிய நீதிபதி, சட்டப்படி மீண்டும் பரிசீலித்து 2 மாதங்களில் முடித்து வைக்க உத்தரவிட்டார். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, கடலூர் உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தீவிரமடைந்துள்ள வடகிழக்கு பருவமழையால் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இன்று பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரையில் பெய்த திடீர் மழையால் பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கொட்டிய கனமழையால் சத்திரப்பட்டி சாலையில் உள்ள தனியார் வாகன காப்பகத்தின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் 10 கார்கள், 2 ஆட்டோக்கள் சேதமடைந்தன. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கடந்த 1 வாரமாக விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் காஞ்சாபுரம், அத்திக்கோவில், கூமாப்பட்டி, கோட்டையூர், மகாராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடன் வாங்கி சாகுபடி செய்த நெற்பயிர்கள் பலன் தராதது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 13 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் ஒரே நாள் நைட்டு பெஞ்சதில் வயலில் தண்ணி நிறைய அதிகமாக வந்து வயலில் நெல் பூரணம் 10 நாள் அறுவடை பண்ணலாம். அந்த வயலில் ஃபுல்லாகவே தண்ணி அதிகமாக வந்து ஃபுல்லாகவே நெல் ஃபுல்லாகவே படுத்துருச்சு. நெல் படுத்து அது மேலே தண்ணி ஓடிடுச்சு. அந்த நெல் படுத்ததுனால பார்த்தீங்கன்னா நெல் ஃபுல்லாகவே இப்போ முளைக்க ஆரம்பிச்சு. இதற்கிடையே மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு ஆந்திர, வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் சின்னம் காரணமாக சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, நாகை, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 7 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி, அதனை ஏற்றுக்கொள்ளாததால் தமிழ்நாட்டிற்கான நிதியை அளிக்க மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
2023-24 கல்வியாண்டில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற 42 மாணவர்களுடன் 5 நாள் பயணமாக திரு மகேஷ் பொய்யாமொழி சிங்கப்பூர் கல்வி சுற்றுலா செல்கிறார். இதையடுத்து சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் மாணவர்களை சந்தித்து பயணம் சிறப்பாக அமைய அவர் வாழ்த்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பொது நூலகத்துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ள ஓவிய புகைப்பட கண்காட்சியை திரு மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 2151 கோடி ரூபாய் தொகையை மத்திய அரசு நிலுவையில் வைத்துள்ளதாக தெரிவித்தார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் நிதியை வழங்க மத்திய அரசு மறுப்பதாகவும் திரு மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டினார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தலைமையில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து நிதி தொடர்பாக பேசியபோது அவர் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு நிர்பந்தித்ததாக அமைச்சர் தெரிவித்தார். மும்மொழி கொள்கை ஒத்துக்க மேட்டர் ஆஃப் செகண்ட் வித்தின் ஹாஃப் அன் ஹவர் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸை எடுத்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது, நானே ஐஎம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நானே ஒரியாலேருந்து தான் வந்திருக்கேன், அப்போ நானே சொல்கிறேன்ல அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன், சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இருமொழி கொள்கை எப்படி நாம் கொண்டு வந்ததுலேருந்தே இருக்கின்றது. நாங்கள் எதாவது பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி நாங்கள் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு நாங்கள் போய் எங்களுடைய பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. மத்திய அரசுக்கு தமிழக அரசு ₹1 கொடுத்தால் அதிலிருந்து 29 காசுதான் திருப்பி வருவதாக குறிப்பிட்ட திரு மகேஷ் பொய்யாமொழி, அதிகமான நிதி வழங்கப்பட்டதால் அவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய தேவை இல்லை என்று கூறினார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும்போது நமக்கான தேவைகளை நாமே முடிவு செய்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். இனி வருவது செய்தித் துளிகள். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்ய ஏற்பாடு நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பாக பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்றும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என்றும் நாகையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை அடுத்து கேரளாவிலிருந்து கொண்டு வந்து நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கழிவுகளை அகற்றும் பணி இன்று 2வது நாளாக நடைபெற்றது. இதற்காக கேரளாவிலிருந்து 5 டிப்பர் லாரிகள் வரவழைக்கப்பட்டன. திருவனந்தபுரம் உதவி ஆட்சியர் சாக்ஷி மற்றும் கேரள அதிகாரிகள் குழுவினர் இந்த பணிகளை பார்வையிட்டனர். நேற்று 18 லாரிகளில் 5 இடங்களில் கொட்டப்பட்ட கழிவுகள் அகற்றப்பட்டு கேரளாவுக்கு மீண்டும் எடுத்துச் செல்லப்பட்டன. நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி டான்டி தேயிலை தோட்ட வனப்பகுதியை ஒட்டி காட்டு யானைகள் கூட்டம் முகாமிட்டுள்ளது. வனத்துறையின் ட்ரோன் கேமராவில் 7 பெரிய யானைகளும் ஒரு குட்டி யானையும் நடமாடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இதையடுத்து காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்கும் விதமாக தற்போது வனத்துறையினர் குழுக்கள் அமைத்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். போக்குவரத்து ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்தினால் 29 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து போக்குவரத்து மண்டல அதிகாரிகளுக்கும் போக்குவரத்து துறை சார்பில் உத்தரவு அனுப்பப்பட்டு ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செல்போனை பயன்படுத்தியபடி பேருந்தை இயக்கும் ஓட்டுநர்களின் வீடியோக்கள் அடிக்கடி சமூக வலைதளங்களில் வெளிவருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஊழியர்களின் 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை வரும் 27, 28 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமலாக வேண்டிய புதிய ஊதிய ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் இது தொடர்பாக ஆராய போக்குவரத்து துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை அமைச்சர் திரு சிவசங்கரன் தலைமையில் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து பயிற்சி பணிமனையில் வரும் 27, 28 தேதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இன்று முதல் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 20ஆம் தேதி காலை இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து மாநிலத்தின் அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு வழங்க டிஜிபி திரு சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படி விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் உதவி ஆய்வாளர் கை துப்பாக்கியுடனும் 2 காவலர்கள் SLR துப்பாக்கியுடனும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுபோல் தூத்துக்குடி, கோவை, சேலம், மதுரை, மயிலாடுதுறை என அனைத்து நீதிமன்றங்களிலும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பேருந்து
பேருந்து வசதி இல்லாத ஊருக்கு அரசு பேருந்து இயக்கப்பட்ட நிலையில் அதற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள மரவாய்க்குடி கிராமத்திற்கு சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இதுவரை எந்தவித அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து வசதியும் இல்லாமல் இருந்தது. இவ்வூர் மக்கள் 5 கிலோமீட்டர் நடந்து சென்று பேருந்தில் பயணிக்கும் நிலை இருந்தது. இந்நிலையில் முதுகுளத்தூரில் இருந்து மரவாய்க்குடி வழியாக சிக்கல் கிராமத்திற்கு சென்று அதே வழியில் மீண்டும் செல்லும்படியான புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவை இன்று தொடங்கப்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் குலவை சத்தம் எழுப்பியும் ஆரத்தி எடுத்தும் பேருந்தை வரவேற்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 499 புள்ளிகள் உயர்ந்து 78,540 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 166 புள்ளிகள் அதிகரித்து 23,753 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 56,800 ரூபாயாகவும் ஒரு கிராம் 7,100 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை ஒரு கிராம் 99 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய பாஜக அரசு இனியாவது விவசாயிகளுக்கு அநீதி இழைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகளில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தத்தால் மக்களாட்சி மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மத்திய பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்வில் அனைவரும் தேர்ச்சி என்ற நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.